friends, welcome back to our channel Dasha's Lifestyle. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் வீடியோ. தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முதல்ல ஒரு கப் கோதுமை மாவு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ஸ்நாக் நம்ம பண்ணுறோம். ஸோ அதனால் ஒரு கப் கோதுமை மாவு, அப்புறம் 2 டொமேட்டோஸ் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமேட்டு 5 பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமேட்டு ஒரு பச்சை மிளகாய், குட்டி பச்சை மிளகாய், மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர், கியூமின் பவுடர் அண்ட் அப்புறமேட்டு காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் 2 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான், வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல சில்லி பரோட்டானாலே மைதா. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டாக கோதுமையில் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கோதுமையில் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வேணால் மைதா கூட செஞ்சுக்கலாம், பட் மைதா அவ்வளோ உடம்புக்கு நல்லது கிடையாது. ஸோ அதனால் நான் கோதுமையில் செஞ்சுருக்கேன். ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் இது கூட எடுத்துக்கலாம், மைதா கூட எடுத்துக்கலாம், ஆல் பர்பஸ் கூட எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் முதல்ல அந்த மாவை போட்டுக்கிறேன். அண்ட் மாவு போட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். ஓகேவா? 1 ஸ்பூன் எதுக்கு ஊற்றுறோன்னா நம்மளுக்கு நல்லா ஒரு ஸ்டிஃபாக வேணும். ஏன்னா நம்ம இது பொரிக்க போகிறோம். ஸோ பொரிக்கும்பொழுது அது ஓவராக ஆயில் எடுத்துக்கக்கூடாது, எடுத்துக்கிட்டால் திகட்டிடும். ஸோ அதனால் ஒரு தேவைக்கு தக்கன சால்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ 1 கப் தான் சேர்த்து செய்யணுன்னா அப்படிலாம் கிடையாது. நான் ஸ்நாக்ஸ் செய்கிறேன், நீங்கள் நிறைய பேர் சாப்பிட போகிறீங்கன்னா நிறைய செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சப்பாத்திக்கு செய்வோம்ல, தண்ணி தெளித்து சப்பாத்தி மாதிரி. ஸோ அது பண்ணணும். பட் இந்த மாவு நம்ம சப்பாத்தி கொஞ்சம் சாஃப்டாக பிசைவோம். பட் இது நல்லா டைட்டாக இருக்கணும். ஏன்னா டைட்டாக இல்லைன்னா கொஞ்சம் லூஸ் விட்டுட்டிங்கன்னா அது நம்ம பொரிக்கும் பொழுது ரொம்ப ஆயில் இழுக்கும். அதனால கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சுக்கோங்க. ஸோ நல்லா அதை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு நான் உங்களுக்கு ஸோ நான் இந்த அளவுக்கு பிசைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இப்போ நல்லா அதை கொஞ்சம் பிசைகிறேன். ஏன்னா ஒழுங்காக மாவு மிக்ஸ் ஆகலை, உப்பு மிக்ஸ் ஆகலைன்னா ஒரு மாதிரி அங்கங்கே இருக்கும். ஸோ அது நல்லா இருக்காது சாப்பிடும்போது. ஸோ நல்லா ஈவனாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு கட்டுறேன். ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கள மூடி வச்சுடுவேன். அப்புறம் ஒரு பஞ்ச் கொடுத்துட்டோம். ஸோ அதுதான் இப்போ சப்பாத்தி பண்ண போகிறோம். சப்பாத்தினா சப்பாத்தி கிடையாது, சப்பாத்தி நம்ம ரோல் பண்ணுவோம்ல. ஸோ அதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட அந்த டோவை நல்லா கொஞ்சம் மாவு இது பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நம்ம நார்மலாக சப்பாத்தி தரட்டுவோம்ல. ஸோ அந்த மாதிரி தரட்டி எடுத்துக்கோங்க. எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கும் ஷேப் வராது ரவுண்டு. ஸோ எந்த ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிடுறேன். ஸோ ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு எல்லா இடத்துலையும் டோட்டலாக ஆயில் க்ரீஸ் ஆகிருக்கும். அப்புறமேட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நான் நைஃப் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நடுவில் லேயர்ஸ் நமக்கு கரெக்டாக வருது பாருங்கள். நான் எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி லேயர்ஸ் வரும். ஸோ அது பார்க்கறதுக்கு பரோட்டா மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு கடாயில் தேவைக்கு தக்கன எண்ணெய் பொரிக்கிறதுக்கு நம்ம ஊற்றிக்கணும். ஸோ எனக்கு 3 பேட்ச் வந்தது. ஸோ நான் 3 பேட்ச் பொரிச்சு எடுத்துட்டேங்க. ஸோ பார்த்திங்கன்னா இது ஒரு லைட் ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ நீங்கள் ஷாலோ ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். பட் அது ஒரு மாதிரி வேகாத மாதிரி மெத்துன்னு இருக்கும். நம்மளுக்கு நல்லா முறுக்கு மாதிரி வரணும். ஸோ இந்த கலரில் இருந்தால் எடுத்துடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அதோட ஆக்சுவலி இது வெறும் வாயில் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் இதையும் கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம். நிறைய செஞ்சு வச்சுட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்லாம். ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை மசாலா ரெடி பண்ணலாம். வாங்க போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ அதை சேர்த்துட்டு அப்புறமேட்டு அதில் கொஞ்சோண்டு நம்மளோட சாப் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வடிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதக்குங்க. ஸோ வெங்காயம் வதங்குறதுல தான் இதில் டேஸ்ட் இருக்குது. ஸோ நல்லா ஒரு ஷாலோ ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதில் நம்மளோட டொமேட்டோ சேர்த்துக்கணும். ஸோ டொமேட்டோ நல்லா சேர்ந்து அதோட தண்ணிலாம் வெளில வந்ததுக்கப்புறம் நம்மளோட மசாலாஸில் சேர்த்து மஞ்சத்தூள், உப்பு, பெப்பர், காஷ்மீரி சில்லி பவுடர், கியூமின் மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்மளோட தலைவியோட அதாவது நம்ம செஞ்சு வச்சுருந்தோம்ல இந்த பரோட்டாவை சேர்த்துக்கணும். ஸோ இதை நல்லா சேர்த்துட்டு அந்த மசாலா கூட கொஞ்சம் இறங்கும் போது நம்மளோட கெச்சாப் சேர்த்துக்கலாம். இது கண்டிப்பாக ஆப்ஷனல் தான். நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இது ஆப்ஷனல் தான். ஸோ சேர்த்தா இன்னுமே சுவையாக இருக்கும். ஸோ அதனால தான் சேர்த்தேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா சூப்பரான சில்லி பரோட்டா ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நம்ம சாப்பிடும்பொழுது அந்த லேயர்ஸ்லாம் வரும். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும்னு உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.